இப்போ வர இருக்கின்ற ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை 5வது வெள்ளிக்கிழமையா வருது. ஸோ அந்த கடைசி வெள்ளிக்கிழமை மக்கள் எப்படி வழிபாடு செய்யணும், அன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் என்னன்னு மக்களுக்கு அவங்க பண்ணும். இந்த ஆடி ஏன்னா இது வருஷத்தில் 12 மாதத்தில் 1 மாதம் தான் ஆடி மாதம். அதில் 5 வாரம் தான் இருக்குது. 4 வாரம் முடிஞ்சு போச்சு, இன்னும் 1 வாரம் தான் இருக்குது. இதுக்கு ஒன்றும் பெருசாக செலவு உங்களுக்கு மனசில் இருக்கோ எல்லாத்தையும் வேண்டாமல் முக்கியமான விஷயம் மனசார வேண்டிக்கிட்டு இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்த ஆடி மாதம் இதே கடைசியாக வெள்ளிக்குள்ளே நீங்கள் வருஷம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் நீங்கள் வேண்டுறது அடுத்த ஆடிக்குள்ளே 100 to 100% ஆத்மாத்மா உட்காந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வேண்டிட்டு உங்களை அனைத்து விஷயமும் அடுத்த ஆடி மாதம் திருவிழாக்குள்ளே 100 to 100% நடக்கும். இந்த மாளிகை போய் நான் சொல்கிறேன். ஏன்னா நானும் வேண்டியிருக்கேன், ஓப்பனாக சொல்கிறேன். நானே வேண்டியிருக்கேன் சில விஷயம். என்னை நாடி வர மக்களுக்கு நிறைய பேர் காமிச்சிருக்கேன். என்னை பார்க்க வருவாங்க, கேட்பாங்க பக்கத்தில் கோயில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. மரிஜன் மனையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. குருஜி, ரொம்ப ரொம்ப அற்புதமான தலைப்புகள்ல நீங்க பேசிட்டு வரீங்க. இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஆடி மாதத்தை பற்றி நிறைய பதிவுகள் போட்டிருந்தோம். மக்கள் நல்லா பார்த்து நல்ல ரெஸ்பான்ஸும் கொடுத்துருந்தாங்க. இப்போ வர இருக்கின்ற ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை 5வது வெள்ளிக்கிழமையாக வருது. ஸோ அந்த கடைசி வெள்ளிக்கிழமை மக்கள் எப்படி வழிபாடு செய்யணும், அன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் என்னன்னு மக்களுக்காக சொல்லுங்களேன். நல்லா கேட்டிங்கம்மா. ஆக்சுவலி இப்போ நான் சொல்ல போகிற இந்த இதோட பரிகாரம் பார்த்திங்கன்னா, இது பரிகாரமாக எடுத்துக்கலாம், உங்களோட வேண்டுதலாகவே எடுத்துக்கலாம், உங்களோட முன்னோர்கள் சரி நீங்கள் நன்மையாகவும் எடுத்துக்கலாம். ஆனால் இது சொல்ல போகிறது முழுக்க பார்த்தீங்கன்னா இந்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் இது செல்லும், அவங்க தான் பண்ண முடியும். மெயினாக அதை சொல்லிடுறேன். நம்ம மக்கள் கன்ஃபியூஷன் ஆகிறாங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே இந்துக்கு சொல்கிறீங்களா இல்லை முஸ்லீம் சொல்கிறீங்களான்னு. நான் மனுஷனுக்கு தான் சொல்கிறேன். கரெக்ட். நான் அவ்வளோதான். நம்ம அந்த மெயின் செட்டில் தான் இருக்கிறோம். இறைவன் ஒன்று தான், அதோட உருவங்கள் தான் வேறு, விதைகள் தான் வேறு. ஸோ அவ்வளோதான். இப்போ சொல்ல வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆடி மாதத்தில் ஒரு 5 வாரம் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். இது நீங்கள் ஃபஸ்ட் வாரமும் செஞ்சுருக்கலாம், 2வது வாரமும் செஞ்சுருக்கலாம், 3வது செஞ்சுருக்கலாம், 4வது. இப்போ ஆல்ரெடி 3-4 ஓடிடுச்சு. இருக்கிறது கடைசி வெள்ளிக்கிழமை 1 தான் இருக்குது. இதை நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். வீட்டில் கம்பல்சரி பார்த்திங்கன்னா எல்லார் வீட்டில் பார்த்திங்கன்னா சில அம்மா இருப்பாங்க, சில அம்மா தவறி இருப்பாங்க. பெண்ணும் அம்மா இருக்காங்க, நல்ல வார்த்தைக்கு ஒன்றுங்க. அம்மா இருக்காங்கன்னா அந்த அம்மாவுக்கு பொண்ணோ இல்லை பையனோ இந்த விஷயத்தை வீட்டில் நீங்கள் செய்யலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தன் தாய்க்காக அவங்களோட படத்தை வச்சு வீட்டில் கம்பல்சரி படைச்சிருப்பாங்க. இப்போ ஆடி மாதம் அம்மன் கோயிலுக்கு போகிறது, கூழ்த்துறது, வேண்டுதல் வச்சுக்கிறது, கோவிலே பார்த்திங்கன்னா 1 மாதம் படுக்கலாம், 1 வாரம் படுத்துக்கலாம், வேண்டுதல் இதெல்லாமே வேறு. இதெல்லாமே தெய்வத்துக்கு செய்கிறது. ஆனால் உன்னை படித்த ஒரு தெய்வம் இருக்குது பாருங்கள். உலகத்துக்கு கொண்டு வந்த தெய்வத்துக்கு பிரபஞ்சத்துக்கு கொடுத்த தெய்வம் ஒன்றுனா அந்த உலகத்துக்கு கொண்டு வந்த தெய்வம் ஒன்று இருக்குது. அதுக்காக செய்கிற ஒரு விஷயம் தான் இது. ஸோ அவங்க படத்தை வச்சு நார்மலாக ஒரு 5 சுமங்கலி இதை திருப்பி சொல்கிறேன். பொண்ணு தான் இருக்குது, அம்மா இறந்துருக்காங்கன்னு செய்யலாம். இல்லை பையன் இருக்கான், அம்மா இறந்துருக்காங்கன்னோ தன் மனைவிக்கிட்ட கொடுத்தோ இந்த விஷயத்த செய்யலாம். அவங்களோட தீராத கடனோ விஷயமோ என்னென்ன வாழ்க்கையில் அவங்களுக்கு தடைப்பட்டு போயிருக்கோ, என்னென்னலாம் தடை நிற்குதோ, தொழிலாளியோ இல்லை விபத்தாலேயோ உடலாலேயோ மனதாலேயோ, பிஸ்னஸ்ஸு, குழந்தை இல்லை, கல்யாணம், என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாத்தையும் மனசில் நீ வேண்டிக்கிட்டு, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், தெளிவாக நானே சொல்லிடுறேன். அவங்க வீட்டில் எப்படியோ இந்து மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு படம் வச்சுருப்பாங்க. வீட்டில் படம் வச்சு தான் வழிபடுவாங்க. அந்த படத்தை வச்சுட்டு அவங்க என்ன ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்களோ, டீயோ சாப்பாடு என்ன சாப்பிடுவாங்களோ, நான்வெஜ் யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி வெஜ்ஜு தான். நார்மலாக அதை அந்த படத்தாண்ட படைச்சிட்டு அவங்களுக்கு பூ, ஸ்வீட்டு, பூ, பழம்லாம் என்ன படைக்கணுமோ அதை நார்மலாக படைச்சிட்டு ஒரு 5 சுமங்கலி கூப்பிடணும். ப்ளஸ்ஸு 6வது ஒன்று பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வைக்கிற துணி ஒன்று. அந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கு ஒரு புடவை, ஒரு ஜாக்கெட்டு, ஒரு செட்டு அப்படியே வச்சிடணும். என்ன வச்சிடணும்? ஒரு செட்டு ஃபுல்லாக வச்சிடணும். சுமங்கலி செட்டு. ஆமாம், புடவை, ஜாக்கெட்டு, பூ, பழம், பொட்டு, தாலிக்கயிறு, ஆமாம், வளையல் எல்லாமே ஒரு செட்டாக வச்சிடணும். அது போக தனியாக நீங்கள் 5 செட்டு ரெடி பண்ணிடணும். 5 செட்டு ரெடி பண்ணணும். 5 சுமங்கலியை கூப்பிடணும். அந்த 5 சுமங்கலியும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வெளியால் தான் இருக்கணும். இப்போ ஒருத்தர் அக்கா தங்கச்சி இருக்கலாம், மீதி வெளியால் இருக்கணும். அதுவும் கஷ்டப்படுறவங்களாக இருந்து அவங்கள கூப்பிட்டு வச்சு வீட்டில் உட்கார வச்சு காலையில் இந்த பூஜை எப்போ பண்ணணும்னா, இது சாமி எப்போ கும்பிட்றதுனா காலையிலேயே பண்ணுறது. சூரியன் மறைஞ்சதுல சூரியன் உதிர்ச்சோடனே பண்ணிடலாம். 8 மணி, 9 மணி, 10 மணி, 12 மணிக்குள்ளே நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நார்மலாக வீட்டில் வர வச்சு அவங்கள டிஃபன் சாப்பிட வச்சு வெறும் வயிறாக கொடுத்து அனுப்பக்கூடாது. முதல்ல அவங்க வயிறை நிரப்பணும்.
அப்புறம் மனசை நிரப்பணும். வயிறு நிறைய வச்சு சாப்பிட வச்சு ஒரு அதான் ஸ்வீட் டிஃபன் மாதிரி செஞ்சுட்டு ஒரு ஸ்வீட் ஒன்று செஞ்சுட்டு சாப்பிட வச்சுட்டு அப்புறம் ஒரு சுமங்கலியாக கூப்பிட்டு வயசில் பெரியவங்களாக இருந்தாங்கன்னா அந்த தட்டை அவங்க அம்மா படத்தாண்டி எடுத்து அவங்க அம்மாவுக்கு படைச்சது கிடையாது, தனியாக 5 தட்டு இருக்கு இல்லையா, ஒரு தட்டாக ஒரு சுமங்கலி கொடுக்கலாம். அந்த சுமங்கலியில் வயசில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அந்த பொண்ணு செய்கிறாங்களோ பொண்ணோட கணவர் செய்கிறாரோ அந்த கணவன் மனைவி வந்து அந்த சுமங்கலிங்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும். நீங்கள் சாப்பிட வைக்கிறதும் நீங்கள் தான், கொடுக்க போகிறதும் நீங்கள் தான். ஆனால் பெருந்தன்மையாக அவங்க அம்மாவை நினச்சி நீங்கள் அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கணும், அவங்களும் ஆசீர்வாதம் பண்ணணும். அந்த மாதிரி ஆசீர்வாதம் வாங்கிட்டு சின்னவங்களாக தான் நீங்கள் பண்ண தேவையில்ல, வயசில் முடிஞ்சளவு வயசில் பெரியவங்களாவே கூப்பிடணும். நல்லா வாழ்க்கையில் ஆடி அனுபவிச்சு பேரன் பேத்தி கொள்ளு தாத்தா கொள்ளு பேரன் பார்க்குற அளவுக்கு வயசில் இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு சுமங்கலியாக இருக்கிறவங்களுக்கு இதை செய்யணும். இந்த 5 பேருக்கு அந்த 5 தட்டை கொடுத்துட்டு மனசார அம்மா கிட்ட இருக்க தட்டு யார் எடுத்துக்கணும், அந்த பொண்ணு இப்போ செய்து அம்மா இறந்துட்டாங்கன்னா பொண்ணு செய்து, இல்லை பையன் செய்கிறான் பையனுக்கா மருமக இருக்கா ஒய்ஃப் இருக்காங்கன்னா அந்த தட்டை அந்த புடவையெல்லாம் அவங்க எடுத்து கட்டணும். அந்த பரிகாரத்தை அவங்க பண்ணணும். இந்த ஆடி ஏன்னா இது வருஷத்தில் 12 மாதத்தில் 1 மாதம் தான் ஆடி மாதம், அதில் 5 வாரம் தான் இருக்குது, 4 வாரம் முடிஞ்சு போச்சு, இன்னும் 1 வாரம் தான் இருக்குது. இதுக்கு ஒன்றும் பெருசாக செலவு கிடையாது. மொத்த புடவை எல்லா செலவும் பார்த்திங்கன்னா ஒரு 4000-5000 கூட வராது. இப்போ நானே ஒரு ஃபீஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 5000 ஃபீஸ் வாங்குற கேஸுக்குன்னா நீங்கள் எவ்வளோ பரிகாரத்துக்கு எவ்வளோ காசு லட்சங்கள்ல செலவு பண்ணுறீங்க. அனாவசிய செலவு எவ்வளோ இருக்குது, பரிகாரத்துக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, எவ்வளோ கோயில் குளத்துக்கு தூரமாக போயிட்டு வரோம், எவ்வளோமே ஒரு கார் எடுத்துகிட்டு போனாலே 5000 டீசல் போடுறோம், ஒரு ட்ரெயின் புக் பண்ணி போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம். ஆனால் தன் அம்மாக்காக தெய்வமாக நினச்சி வீட்டில் படையல் போட்டு அவங்களுக்கு கரெக்டான ஒரு வழிமுறை 5 சுமங்கலியை கூப்பிட்டு நீங்கள் இதை கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா என்னென்ன உங்களுக்கு மனசில் இருக்கோ எல்லாத்தையும் வேண்டாமல் முக்கியமான விஷயம் மனசார வேண்டிக்கிட்டு இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்த ஆடி மாதம் இதே கடைசியாக வரலிக்குள்ளே நீங்கள் வருஷம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் நீங்கள் வேண்டுறது அடுத்த ஆடிக்குள்ளே அவங்க 100-200% நடக்கும். ஏன்னா இது வந்து நான் செய்கிறது கிடையாது, எனக்கு செஞ்சு, ஏன்னா நம்ம இஸ்லாத்தில் இதில் கிடையாது. ஆனால் எனக்கு இது செய்கிறவங்க எனக்கு சொல்லியிருக்காங்க, கண் கூட நான் பார்த்துருக்கேன், அதனால் அவங்க பட்ட பலனும் பார்த்துருக்கேன். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க, கண்டிப்பாக அனுபவம் தான் வாழ்க்கை. ஸோ என் கண் மூடி பண்ணியிருக்காங்க, அதோட பலன் பார்த்துருக்கேன், ஆசீர்வாதம் பலனும் பார்த்துருக்கேன், அதனால் அவங்க எப்போ எங்கே இருக்காங்கன்னு பார்த்துருக்கேன். அதனால் நம்ம மக்களுக்கு என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு இதை சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் அதே மாதிரி அம்மா தான் செய்யணும்னு இல்லை, உங்களுக்கு மூத்தவங்க அக்கா இறந்துருந்தாங்களும் செய்யலாம், தங்கச்சி இறந்துருந்தாலும் செய்யலாம், சுமங்கலியாக இருக்கும்போது இறந்தாங்கன்னா இந்த சுமங்கலி பூஜை மாதிரி இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதோட பலன் 100% கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, முழு மனசோடு செய்யுங்க. தயவுசெஞ்சு கடன் வாங்கி செய்யாதீங்க. மெயினாக அது ஒன்று சொல்லிடுறேன். ரொம்ப செலவு இல்லை, உங்களால் சின்ன அப்படி இல்லை பை என்னால் புடவை கொடுக்க முடியல அப்படின்னா பூ பழம் ஜாக்கெட் துணியாவது வச்சு கொடுங்க. ஜாக்கெட் துணி மிஞ்சி போனால் 150 ரூபா தான், அது கூட நீங்கள் கொடுங்க. ஒரு புடவையே 200 புடவை விற்கிது, மொத்த செலவு 5 ரூபா கூட வராது. இது உங்களுக்கு ஒரு சுமையாக இல்லாமல் இது உங்களோட கடமையாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இன்ஷால்லா நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், அதோட பலன் கிடைக்கும். ஸோ இது ஒன்று. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வசிக்கிறது சென்னையில் காவாங்கரில் இருக்கேன். இப்போ என் காவாங்கர் ஆஃபீஸுக்கு ஒரு எல்லையிலே பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரன் ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் விசேஷம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆடியில் வந்து அங்கே ஆடி மாதத்தில் வந்து திருவிழா பண்ணுவாங்க, காப்பு கட்டி தீமிதி திருவிழா பண்ணுவாங்க. இப்போ வர்றது பார்த்திங்கன்னா வர வெள்ளிக்கிழமை காப்பு கட்டுறாங்க, வெள்ளி சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி தீ மிதிக்கிறாங்க. அந்த தெய்வத்துக்கு என்ன ஒரு நானே அந்த கோவிலுக்கு பற்றி நிறைய டொனேஷன் பண்ணுவேன், நிறைய விஷயம் அன்னதானம் பண்ணியிருக்கேன், இந்த வருஷமும் பண்ணுறேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸு பேனர் எல்லாமே அடிப்பாங்க. ஏன்னா நானே அந்த அம்மாவுக்கு பண்ணியிருக்கேன். என்கிட்ட வர இங்கே கிளைண்ட்டாக வராங்க பாரு என்னை பார்க்க ஆஃபீஸ்க்கு, அவங்களும் நிறைய பேர் அங்கே அனுப்பிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் வீடியோவில் சொன்னது இல்லையா, வீடியோவில் சொல்கிறேன்னா என்னை பார்க்க வரீங்க இல்லைனாலும் சரி, என்னை நீங்கள் பார்க்க வரணுன்ற அவசியமும் இல்லை. உங்களுக்கு நேர்பையில் 20 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டரில் இருந்தீங்கன்னா கூட வெள்ளி சனி ஞாயிறு, வெள்ளிக்கிழமை காப்பு கட்டுறாங்க, வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை தீமிதி திருவிழா இருக்குது. இந்த 3 நாள் உங்களுக்கு டைம் இருக்குது. இந்த 3 நாளில் நீங்கள் இந்த மாலிக் பாய் பார்க்க வரலாம் கூட சரி, அந்த அங்காள பரமேஸ்வரன் கோயிலுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது அங்கே முடியல போட்டு மனசார உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த அம்மா கிட்ட ஆத்மாத்மா உட்காந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வேண்டிட்டு உங்களை அனைத்து விஷயமும் அடுத்த ஆடி மாதம் திருவிழாக்குள்ளே 100-200% நடக்கும். இந்த மாலிக் பாய் நான் சொல்கிறேன். ஏன்னா நானும் வேண்டியிருக்கேன், ஓப்பனாக சொல்கிறேன், நானே வேண்டியிருக்கேன். சில விஷயம் நான் என்ன நாடி வர மக்களுக்கு நிறைய பேர் காமிச்சிருக்கேன். என்னை பார்க்க வருவாங்க, கேட்பாங்க பக்கத்தில் கோயில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த கோயிலுக்கு போங்கம்மா அங்கே உட்காருங்க. ஏன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும்போதே சில பேர் அங்கே போவாங்க, பார்க்க சுற்றிட்டு வரேன் கோயிலுக்கு அப்படின்னு. அப்படி போனவங்களே பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வேண்டி அந்த கோயில் நடந்திருக்கு. ஸோ இப்போ நார்மலாக போகிற டைமோடு இப்போ தீமிதி டைம் இருக்குது. காப்பு வெள்ளிக்கிழமை கட்டுறாங்க, வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் டைம் இருக்குது. இந்த 3 நாளில் ஒரு நாளாவது உங்களுக்காக உங்களோட பிரச்சனைக்காக மனசார வந்து அங்கே வேண்டிக்கிட்டு உங்களால் முடிஞ்சது அந்த கோயிலில் எதாவது செய்யணுன்னா நீங்கள் செய்யுங்க. அதோட பலன் உங்களுக்கு 100% கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். பட் நம்பிக்கையோடு பண்ணுங்கள், நல்லதே நடக்கும்.
ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க குருஜி. ஆடி கடைசி வெள்ளிக்கிழமையோட சிறப்புகள் என்ன, அன்னைக்கு நம்ம சுமங்கலி பெண்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும், அதே மாதிரி காவாங்கரையில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்தில் நடக்கக்கூடிய தீமிதி திருவிழா பற்றியும் மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக இது ஒரு பயனுள்ள தகவல். இந்த வருஷத்துல வரக்கூடிய இந்த ஆடி மாசத்துல அந்த கடைசி வெள்ளிக்கிழமை, கடைசி ஞாயிற்றுக்கிழமையை மக்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த விழாலையும் எல்லாரும் கலந்துக்கணும். அற்புதமான தகவல் கொடுத்ததற்கு நன்றி குருஜி. நன்றிம்மா.